வங்கிகளில் 10 லட்சம் ரூபாய் மற்றும் அதற்கும் அதிகமான பண பரிமாற்றம் நடந்தால் உடனடியாக வங்கி அதிகாரிகள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான சந்திரமோகன் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சட்டசபை தேர்தலையொட்டி வங்கிகளில் நடக்கும் அதிக அளவு பண பரிமாற்றங்கள் குறித்து தகவல் அறிவதற்காக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சென்னை மாநகராட்சி அதிகாரியுமான சந்திரமோகன் இன்று வங்கி அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டினார். வங்கிகளில் சேமிப்பு கணக்கில் இருந்து 10 லட்சம் ரூபாயோ மற்றும் அதற்கு மேல் கொண்ட தொகையை பணம் எடுத்தாலோ அல்லது டெபாசிட் செய்தாலோ அது குறித்து உடனடியாக தனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், அதேபோல் சேமிப்பு கணக்கு மட்டுமல்லாமல் பிற கணக்குகளில் இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாகவோ அல்லது சந்தேகத்திற்குரிய நபர்கள் அதிக அளவில் பணம் டெபாசிட் செய்தாலோ அல்லது பணம் எடுத்தாலோ அது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வங்கி ஏடிஎம்களுக்கு பணம் எடுத்துச் செல்லப்படும் போது அதில் பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் செல்லக்கூடிய ஊழியர்கள் உரிய ஆவணங்களும் அடையாள அட்டையும் வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வேட்பாளர்கள் அந்தந்த கட்சிகள் வேட்பாளர்கள் அறிவித்த பின் அவர்கள் வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தாலோ அல்லது பணம் டெபாசிட் செய்தாலோ அது குறித்த விவரங்களை அவர்கள் அவருடைய வேட்புமனுவில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த கூட்டத்தில் 46 வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களுடைய கூட்டம் முடிந்து வெளியே வந்துள்ள இரு அதிகாரிகளும் தற்போது அவருடைய கருத்தை கேட்கலாம். பேங்க்ல இருந்து கேஷ் வெளியே ஏடிஎம்கோ இல்ல வேற பேங்குக்கு நீங்க டெபாசிட் பண்ண போகும்பொழுது தகுந்த ஆதாரங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். இல்லைன்னா சீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நீங்க அதுக்கு ஆதாரங்கள் காட்டின போது ரிலீஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் யாருடைய அக்கௌண்ட்லயாவது எலெக்ஷன் கேண்டிடேட் அவருடைய மனைவி சொந்தக்காரங்க அக்கௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது போச்சுன்னா அதுல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் நடந்தது அதை எங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும். மேலும் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டசபை தொகுதிகளிலும் இந்த விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் ஏடிஎம் வாகனங்கள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் கடுமையாக கண்காணிக்கப்படும் என்றும் பணப்பரிமாற்றங்கள் குறித்து முழுமையாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சங்கரன்.